ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம நடிகர் அசோக் செல்வன் வந்து அவரோட திரைப்படத்தோட தயாரிப்பாளர் வந்து நம்மளோட ப்ரெஸ் மீடியா முன்னாடி வந்து அசோக் செல்வனை பற்றி ரொம்பவே கேவலமாக வந்து பேசியிருக்காரு. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக வந்திருக்கு. சமீப காலமாக வந்து நம்மளோட இயக்குனருக்கும் நம்மளோட ப்ரொடியூசருக்கும் அதுக்கப்புறம் நடிகர்களுக்குமே வந்து சண்டை வர்றது வந்து இப்போ வந்து சகஜமாகவே போயிடுச்சு. அந்த வகையில் வந்து நிறைய வந்து இப்போலாம் வந்து நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் நிறைய சண்டை வருது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து சம்பளம் அப்படின்னே சொல்லலாம். அந்த சேலரி விஷயத்துல வந்து நிறையவே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அசோக் செல்வன் வந்து இப்போ வந்து நம்ம தமிழ் இதில் வந்து வளர்ந்து வரும் நடிகராக இருக்கார். போர் தொழில், ப்ளூ ஸ்டார் அப்படின்ற வந்து அடுத்தடுத்து ஒரு வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நம்மளோட அசோக் செல்வன். இவர் வந்து நம்மளோட ஒரு திரைப்படத்துக்கும் வந்து 2 கோடியிலேருந்து 3 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா வந்து சொல்கிறாங்க. ஒரு கடந்த 4 ஆண்டாக வந்து நம்மளோட அசோக் செல்வன் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக் மூவிலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த திரைப்படத்தை வந்து அவர் வந்து நடித்து முடிச்சிருக்காரு. விரைவில் வந்து அந்த திரைப்படம் வந்து திரைக்கு வர இருக்கிறது. இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட பாலாஜி கேசவன் அப்படின்ற ஒரு அறிமுக இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்நிலையில் வந்து இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டில் வந்து சமீபத்தில் சென்னையில் வந்து நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்மளோட தயாரிப்பாளர் திருமலை வந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொமோஷனுக்கு கூட அசோக் செல்வன் வராததை வந்து அவர் வந்து ரொம்பவே கண்டித்து வந்து பேசியிருந்தார். மேலும் அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம திருமலை வந்து ரொம்பவே அசோக் செல்வனை பற்றி தப்பாக பேசினார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அசோக் செல்வன் வந்து டப்பிங்க்கு முன்னாடியே வந்து மீதி மொத்த அமௌண்ட்டையும் வந்து கேட்டு வந்து நம்மளோட தயாரிப்பாளர் வந்து ரொம்பவே ப்ரெஷர் பண்ணியிருக்காராம். அதுக்கு வந்து நம்மளோட திருமலை வந்து தயாரிப்பாளர்னா என்ன, உங்களுக்கு அடிமையா? ஒரு நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர்லாம் ஒரு நல்ல நடிகரே இருக்க முடியாது அப்படின்ட்டு வந்து அசோக் செல்வனை பற்றி வந்து ரொம்பவே பேசியிருக்காரு. இது வந்து இப்போ வந்து தமிழக சினிமாவில் ரொம்பவே பேசக்கூடிய விஷயமா இருக்குது.